இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு கர்த்தருடைய வேதவசனம் என்னவென்றால், சங்கீதங்களின் புஸ்தகம் 86ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது: கர்த்தர் நல்லவரும் வல்லவரும் வாக்கு மாறாதவரும் நன்மை செய்கிறவரும் நம்ம கிருபையாக இருக்கிறவருமாக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரே, நீ நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவராக இருக்கிறீர் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்போ அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் நல்லவராக இருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் கிருபை உள்ளவராக இருக்கிறார். நல்லவர் வேற, கிருபை உள்ளவர் வேற என்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நல்லவர் எல்லா உலகத்துடைய மனிதர்கள் கூட எல்லாருக்கும் ஒரு சில நற்செயல்களை நல்ல உதவிகளை செய்யலாம். ஆனால் கிருபை உள்ளவர் என்றால் அவர் சொல்லுகிறார், உங்களை பார்த்து, ஈவும் இருக்க முடியாத கூட யாரும் கொடுக்க முடியாத ஒரு மிகுந்த வல்லம் உள்ள தேவன் உங்களோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு மிகுந்த கிரேஸை உங்களுக்கு கொடுக்குறேன் என்று அவர் சொல்லுகிறார். இந்த உலகத்தில் யாரும் தரக்கூடியாத ஒரு சமாதானத்தை, யாரும் தரக்கூடியாத ஒரு வல்லமையை, யாரும் ஈடு கொடுக்க முடியாத ஒரு விசுவாசத்தின் காரியங்களை யாரும் உங்கள் வாழ்க்கையில் செய்ய முடியாத, உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்ற முடியாத ஒரு பங்கை அவர் தருகிறார். அதுதான் கிருபை என்ற வேதவசனம் சொல்லுகிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் நான் உங்களை பார்த்து என்ன சொல்கிறேன்னா, அவர் மன்னிக்கிறவருமாக இருக்கிறார், மிகுந்த கிருபை உள்ளவருமாக இருக்கிறார், நல்லவருமாக இருக்கிறார், மன்னிக்கிறவருமாக இருக்கிறார் என்று வேதவசனம் சொல்கிறது. அவர் நல்லவரும் உங்களுக்கு நல்லதும் செய்து நற்கிரியைகளையும் செய்து உங்களுக்கு மன்னிப்பும் வாங்கி தந்து உங்கள் மேலே கிருபையாக இருக்கிறார். பாருங்க, அவர் தான் இந்த உலகத்துக்கு நல்ல தேவன். அந்த தேவனை ஆராதித்து அவருடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தும் போது அவரை நோக்கி நீங்கள் கூப்பிட்டீர்களானால் உங்கள் வாழ்க்கை நலமாக இருக்கும், உங்கள் எதிர்காலங்கள் நலமாக இருக்கும், நீங்கள் செழிப்படைவீர்கள், நீங்கள் வளர்ச்சி அடைவீர்கள். நீங்கள் கையிட்டு செய்ய எல்லா வேலையிலும் கர்த்தர் உங்களை 100 மடங்கு ஆசீர்வதிப்பார் என்று இந்த காலை வேளையில் உங்களுக்கு சொல்லுகிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் மன்னிக்கிற தேவன், அவர் அணைக்கிற தேவன், அவர் இறங்குகிற தேவன், அவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்கிற தேவன், உங்களோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவன், உங்களை நேசிக்கிற தேவனாக இருக்கிறார், உங்களுடைய சூழ்நிலையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிற தேவனாக இருக்கிறார். உங்களுடைய பாவங்களை அவர் மன்னித்து பாவியாக உங்களுக்கு கிருபையாக இருக்க கடவார். உங்களுடைய பாவத்தின் தோஷங்களை அவர் மன்னித்து உங்களுக்கு சேமத்தை கட்டளையிடுவார். உங்களுடைய பாவங்கள் அநியாயங்கள் எல்லாம் அவர் மறைத்து உங்களுக்கு கிருபையாக உங்கள் மேல் இறங்க கடவார். உங்களுடைய வேதனைகளை நீக்கி சோதனைகள் எல்லாம் மாற்றி உங்களுடைய வாழ்க்கையை எதிர்காலங்களில் உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைங்களே, அந்த தேவனை நீங்கள் நம்புங்கள். அவர் உங்களை ஆசீர்வதிக்க தயாராக இருக்கிறார். நீங்கள் அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்க ஆரம்பிக்க வேண்டும். அவர் சமூகத்தை நீங்கள் ஒப்பு கொடுத்தீர்களானால் அவரை நோக்கி கூப்பிட யாவருக்கும் அவர் நல்லவரும் நன்மை செய்கிறவரும் வல்லவரும் வாக்கு மாறாதவரும் இருக்கிறார் என்று வேதவசனம் சொல்கிறது. மிகுந்த கிருபையும் மன்னிக்கிற தேவனமாக இருக்கிறார் என்று இந்த வேதவசனம் சொல்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனால் தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அந்த தெய்வம் உங்களிடத்தில் கிருபையை கேட்கிற தேவன் அல்ல, உங்களிடத்தில் சுகங்களை கேட்கிற தேவன் அல்ல. அவர் தன்னுடைய சுகத்தை வெறுத்து துக்கத்தை வெறுத்து உங்களுக்காக கல்வாரி சிலுவையில் எல்லாவற்றும் வைத்து விட்டு போயிருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அந்த ஆசீர்வாதத்தை அவர் காயப்பட்டு அவர் சுகத்தை வெறுத்து அவர் சுகம் இல்லாமல் வாழ்ந்து உங்களுக்காக சுகத்தை தருகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். சுகம் காணா சுமை தாங்கி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அநேக மனிதர்கள் நாங்கள் எல்லாவற்றையும் வெறுத்து இந்த சமுதாயத்துக்காக, ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு நான் வாழ்ந்தேன், எல்லா சுக துக்கங்களையும் தியாகம் பண்ண அப்படின்னு சொல்லலாம், குடும்பத்துக்காக தியாகம் பண்ணன்னு சொல்லலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முழு உலகிற்காகவும் தியாகத்தின் சிகரமாக விளங்குகிறார் என்று உங்களுக்கு சொல்ல விரும்புகிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் நம்புங்க, உங்கள் வாழ்க்கை எதிர்காலத்தையும் அவர் ஆசீர்வதிப்பார், கிருபையா உங்களுக்கு மன்னிக்க கடவார், கர்த்தர் உங்களோடு இருப்பார். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த வார்த்தை கேட்கிற உங்களுடைய பிள்ளைகள் வளர்ச்சி அடையட்டும், கிருபையா இருக்கட்டும், மன்னிப்பு அடையட்டும், எல்லா வருஷமும் சிறந்து விளங்கட்டும். இவர்களை ஒரு குடும்பங்களை நீ ஆசீர்வதித்து பெருக செய்யுங்க. இப்படி நாம மாத்திரம் மகிமைப்பட்டோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.